ஸோ என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸாம்பிள் நம்பர் 2.4. ஸோ determine the number of electrons flowing per second through a conductor when a current of 32 ampere flows through it. ஒரு கடத்தி வழியாக 32 ஆம்பியர் கரண்ட்டு பாயும்போது ஓரளவு நேரத்தில், ஓரளவு நேரம்னா டைம் t இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ கரண்ட்டு, I இஸ் ஈக்குவல் டு 32 ஆம்பியர் பாயுது. எது பாயுது, எலக்ட்ரான் பாயுது. எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 power minus 19 கூலும். சரி, என்ன கேட்குறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா I இஸ் ஈக்குவல் டு Q பை T அப்படின்னு ஒரு ஃபார்முலா இப்போ பார்த்தோம். Q இஸ் ஈக்குவல் டு NE அப்படின்றது குவாண்டம் ஆக்கல் ஃபார்முலா, குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரானில் நம்ம பார்த்த ஃபார்முலா டிவைடட் பை T. இப்போ நம்மக்கிட்ட I இருக்குது, E இருக்குது, T இருக்குது. அப்போ n கண்டுபிடிக்கணும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு இந்த T இந்த பக்கம் ஐயோட மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா I இன்ட்டு T டிவைடட் பை இந்த E வந்து மேலே இருக்குது, இந்த I வந்து கீழே வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ என்னது 32 இன்ட்டு டீயோட வேல்யூ எவ்வளோ, 1 செகண்டு, ஏன்னா ஓரளவுக்கு நேரம். ஈயோட வேல்யூ 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 கூலும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 16×2=32. இதில் நமக்கு ஆன்சர் ஆல்மோஸ்ட் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ 20 இன்ட்டு 10 பவர் 19, அப்படி இல்லைன்னா 2 இன்ட்டு 10 பவர் 20 எலக்ட்ரான்ஸ். ஸோ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2 இன்ட்டு 10 பவர் 20 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. தட்ஸ் இட்.